பிரேமலதா அவர்கள் அவங்களுக்கு வந்து என்ன வாக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒரு 0.3 4 இல்லாட்டி ஒரு 0.4% 0.4%, 1% கூட தேமுதிகவுக்கு வாக்கு இல்லை. இதை உலகத்தில் எல்லாருமே ஏற்றுப்பாங்க. விஜய் பிரபாகரன் தவிர எல்லாருமே ஏற்றுப்பாங்க. பிரேமலதாவுடைய மூத்த பையன் நினைக்கிறேன், அவர் தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. இன்னொரு பையன் சினிமாவில் இருக்கார். அவர் தவிர எல்லாருமே இதை ஏற்றுப்பாங்க. இந்த 0.3% இங்கே போனால் என்ன, அங்கே போனால் என்ன? இப்போ இந்த 0.3%ல் 90% திமுகவை பிடிக்காதவங்க. திமுக பிடிக்காதவங்க தான் அந்த 0.3%ல் பெருவாரியாக இருக்கக்கூடியவங்க. இப்போ மீதி 0.1% யார்? நிர்வாகிகள். அந்த 0.1%ல் பெருவாரியாக யார்? இவங்க குடும்பத்தினர். அப்போது திமுகவுக்கு போகிறதுனால திமுகவுக்கு எந்த விதமான ஒரு ப்ளஸ்ஸும் கிடையாது. அப்புறம் ஏன் திமுக சேர்த்துக்கிறாங்கன்னா, ஏய் காங்கிரஸு இன்னும் ஓவராக ஆட்டம் போடுறியா, விசிகா என்ன வாழை சுருட்டி வச்சுக்கோங்க, இன்னொரு கட்சி வந்திருக்கு போனால் போ அப்படின்னு மிரட்டுறதுக்கான ஒரு பெர்செப்ஷன் பேட்டிலுக்காக தேமுதிகவை திமுக கூட்டணியில் சேர்த்துருக்கு. இதே தேமுதிக வந்து அதிமுகவோட கூட்டணி வந்திருந்தால் அது ஒரு நேச்சுரல் அலைன்ஸாக இருக்கிறதுனால இந்த 0.4% அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிறது போக, ஒரு விஜயகாந்த் மேலே ஒரு பற்று இருக்கக்கூடியவங்க, ஒரு சினிமா ரீதியாக அவர் செய்த சோஷியல் சர்வீஸ் ரீதியான விஷயங்களில் அவர் மேலே ஒரு பற்று இருக்கிறவங்கலாம் அக்கா இங்கே வந்திருக்காங்க. ஜெயலலிதா, விஜயகாந்த், எம்ஜிஆர், மோடி இப்படின்னு ஒரு ஒரு பிம்பம் உருவாகும்போது குட்வில்ல நிறைய பேர் வந்து ஓட்டு போடுவாங்க. இது ப்ளஸ்ஸாக மாறி இருக்கும். ப்ளஸ் நான் சொன்ன அக்கா பிரேமலதா அவர்கள் ஒரு தூய தேசியவாதி. அவங்க பேச்சில் தேசியத்தை நல்லா அவங்க பேசவும் முடிஞ்சிருக்கும். இப்போ திமுக போயிட்டாங்க, இந்து மதத்துக்கு எதிராக பேசி ஆகணும், நாட்டுக்கு எதிராக பேசி ஆகணும் கூட்டணிக்கு போனதுனால. அது அவங்களுக்கு நேச்சர் கிடையாது. அவங்க நல்ல ஆட்சின்னு வேற சொல்லி ஆகணும். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க தான் சொல்லியிருந்தாங்க, நிறைய கற்பழிப்புகள் நடக்குது, கொலைகள் நடக்குது, பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுதுன்னு அக்காவே தான். ஸோ அவங்க நேச்சருக்கு எதிராக அவங்க போய் அங்கே செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம். இதுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால், இவங்களுடைய ஒரு சொத்து ஒருத்தருக்கு விற்றதாகவும், அவர் திமுகவை சார்ந்தவராகவும், அவர் பாதி பணம் கொடுத்து சொத்தை வாங்கியதாகவும், மீதி பணம் தருவதற்குள்ளே அக்கா அதிமுகவோட பேச்சுவார்த்தை தொடங்கினதுனால நீ இங்கே சேர்ந்தாதான் மீதியும் தருவேன் அப்படி சொன்னதாகவும், அதனால் வேறு வழி இல்லாமல் அக்கா வந்து போய் திமுகவில் சேர்ந்ததாகவும் சொல்லப்படுது. இதெல்லாம் ஒரு பொருளியாக நம்ம ஒதுக்கி வைத்தா கூட